இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்ல ஒருத்தன் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தால் அவன் எவ்வளோ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற முடியும் அப்படிங்கிறத திரு இறையன்பு அவர்கள் வந்து உன்னை அறிந்தால் அப்படிங்கிற புத்தகத்தில் ஒரு கதையின் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. வாங்க என்னென்னு வாசிக்கலாம். குடும்பத்தில் வந்து ஒரு இளைஞன் வந்து ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, சும்மா விளையாட்டா ஒரு சாமுராய் அந்த போர் வீரருடைய அந்த உடை இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கிட்டு அந்த மார்க்கெட் பிளேஸில் வந்து நடந்து போய்கிட்டே இருந்திருக்கார். ஸோ அப்போது யதார்த்தமாக அந்த வழியாக வந்து ஒரு உண்மையான ஒரு போர் வீரன் மேலே வந்து இவர் மோதிடுறாரு. ஸோ இந்த போர் வீரனுக்கு வந்து கோபம் வந்துடுச்சு. அவனை பிடிச்சி கண்ணாப்பின்னான்னு திட்டிட்டு, நாளைக்கு இதே இடத்துல உனக்கும் எனக்கும் போட்டி இருக்குது, இதில் நீ என்னை வந்து வெற்றி பெறலை அப்படின்னா உன்னை நான் உயிரோடு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டு போயிட்டார். இந்த இளைஞனுக்கு உள்ள பயம், ஆனால் இவனை வந்து வெற்றி பெறணுங்கிற அந்த டாஸ்க்கும் இருக்குது, என்ன ஆசையும் இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் அந்த அந்த ட்ரெஸ் வந்து விளையாட்டாக போட்டது தான். அதை போட்ட உடனே அவனுக்கே வந்து நம்மளே ஒரு வீரனாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. ஆனால் இவனுக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ இருந்தாலும் அந்த டாஸ்க்குக்கு வந்து அக்ரி பண்ணிவிட்டு அவருடைய ஜென் மாஸ்டர் கிட்ட போய் கேட்குறாரு, நான் இந்த மாதிரி யதார்த்தமாக ஒரு விபரீதம் நடந்துருச்சு, நானும் இந்த டாஸ்க்குக்கு வந்து ஒத்துக்கிட்டேன், இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எனக்கு வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். ஸோ அதுக்கு அந்த ஜென் மாஸ்டர் சொன்னது என்ன அப்படின்னா, நீ இதை பற்றி ரொம்ப கவலையெல்லாம் படாத, நீ வந்து டீ போடுறதுல தேர்ச்சி பெற்றவர், அதாவது அந்த தேநீர் போடுறதுல நீ தேர்ச்சி பெற்றவன் இல்லையா, நீ எப்போதும் போல் அதிலே ஃபோக்கஸ் பண்ண, அதாவது அந்த போட்டியிடுற இடத்துல நீ அதே டீயை போடு, நீ எப்படி வந்து அந்த மெத்தடாலஜி இருக்கோ அதிலே ஃபோக்கஸ்டாக பண்ணு, நீ எதை பற்றியும் வேறு எதுவுமே யோசிக்காத, உனக்குள்ளே அந்த பயம் இருக்குது அப்படிங்கிறத நீ அவன்கிட்ட காமிச்சிக்கிடாத, மிச்சத்தை வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாராம். ஸோ அடுத்த நாள் வந்து இவங்க 2 பேருக்கும் அந்த ஃபைட் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இவனும் வந்துட்டான், அந்த போர் வீரனும் வந்துட்டான். ஸோ இந்த இளைஞனுக்கும் உள்ள பயம் இருக்குது. ஆனாலும் இந்த ஜென் மாஸ்டர் சொன்னதை ரீகலெக்ட் பண்ணிவிட்டு அந்த டீ போடுறதுலையே இவனுடைய கவனம் ஃபுல்லாக இருந்ததான். அவ்வளோ ரசித்து அவ்வளோ ருசி வர்ற அளவுக்கு வந்து அந்த தேநீரை போட்டு அந்த வீரனுக்கும் கொடுத்தாராம். அந்த வீரன் வந்து அந்த தேநீரை குடிச்சிட்டு இவருக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இவன் அந்த டீயை வந்து போட்டுட்டு இருந்தான் இல்லையா, அதை போட்டுட்டு இருந்ததை இவன் ரொம்ப வந்து ரசித்து பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அப்போ வந்து இவனுக்கு தோணின விஷயம் என்ன அப்படின்னா, இவனுடைய உடம்புல பதட்டம் இல்லை, கைகாலெலாம் வந்து அந்த அந்த தேநீர் போடுறதுலையே கவனம் இருந்தது. அந்த டீ எடுத்து அவன் ஆற்றுறதும், அதை எப்படி அவன் வந்து இன்னொரு கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது ரொம்ப அழகாக இருந்ததா, ரொம்ப வர்ணிக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்ததான். ஸோ இந்த போர் வீரர் வந்து அதை ரசிச்சுக்கிட்டே இருந்துட்டு தன்னையே மறந்துட்டு அவரே மனசுக்குள்ளே என்ன சொன்னாராம், இந்த போர் வீரன் வந்து இந்த டீயவே வந்து இப்படி போடுறானே, இவன் எவ்வளோ பெரிய வீரனாக இருக்கும், இவனோட எதுக்கு நான் வீணாக போட்டி போட்டு நான் தோற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய அந்த டீ போடுற கலையை வந்து அட்மையர் பண்ணிவிட்டு அந்த போட்டியை வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாராம். ஸோ நாம் செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும், இல்லை நமக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம வந்து ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ எந்த விஷயத்தை நம்ம ரசித்து நம்ம வந்து 100% நம்மளுடைய எஃபர்ட்டை வந்து நம்ம போடுறோமோ, மற்றவர்களால் பாராட்டப்படுவது ஒரு புறம் இருக்க, நமக்கு வந்து அதிகப்படியான ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். எங்கே ஃபோக்கஸ் இருக்கோ நம்மளால் வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். டேக் கேர்.